நம்ம ஊருக்கு ஏன் வராங்க? ஏதாவது தப்பு நடந்ததுன்னா சிவா தான் வரணும். லட்டு சிங், இங்க பாருங்க. ஹிமாலயாவில இருந்து இளவரசரையும் ராணியும் வரவேற்க எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்குல்ல? எல்லாமே ரெடியா இருக்கு மந்திரி சார். இங்க பாத்தீங்களா, ஃப்ளோர் புக்கே கூட ரெடியா இருக்கு. செக்யூரிட்டி கூட அலர்ட்டா இருக்காங்க சார். பிரின்ஸும் குயினும் வந்து இங்க ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார். லட்டு சிங் சார், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஹிமாலயோட குயினும் பிரின்ஸும் இங்க எதுக்காக வராங்க? உண்மையை சொல்லணும்னா அவங்க 2 பேரும் இங்க அரசாங்கம் எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்க தான் வராங்க. இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த லட்டு சிங் எத்தனையோ திருடனையும் கொள்ளக்காரனையும் பிடிச்சி ஜெயில அடைச்சி மக்களை நிம்மதியா வாழ வச்சிட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார். அவங்க 2 பேரும் முக்கியமா என்னதான் பார்க்க வராங்களா, இந்த லட்டு சிங்க. என்னென்னமோ கதையை விட்டுட்டோம். ஆனா அவங்க 2 பேரும் எதுக்கு வராங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. எங்க ஊருக்கு பிரின்ஸையும் குயினையும் நாங்க அன்போட வரவேற்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி மந்திரி அவர்களே. ஆதி, அங்க பாரு, குயின் அப்புறம் பிரின்ஸ். ஆமா, நம்ம ஃப்ரெண்ட் சிவா எங்க போனா? சிவா வந்துகிட்டே இருப்பான். ஹலோ, நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இந்த ஊர்ல எந்த மூலையிலையாவது ஒரு திருடன் திருடிட்டானா இல்ல ஏதாவது குற்றவாளி நிஜமாவா? ஆமா ஆமா, 100% உண்மை. இப்படி எல்லாம் எதுவும் செய்யலனா இந்த லட்டு சிங்கோட பேரு இவ்வளவு பிரபலம் அடைய முடியுமா என்ன? பாத்துக்கிட்டே இருங்க. இங்க நீங்க சுதந்திரமா இருக்கலாம். இங்க உங்க பக்கத்துல ஒரு பறவைய கூட நான் பறக்க விட மாட்டானா பாத்துக்கங்களேன். ஓ, ரொம்ப ரொம்ப நன்றி ஆபீசர். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். எல்லாரும் கைய மேல தூக்குங்க. மரியாதைக்குரிய ராணி அவர்களே, டக்குன்னு உங்க கைய மேல தூக்கிடுங்க. இல்லாட்டினா அவன் உங்களை சுட்டு போட்டுருவான். இருக்கிற இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது. பார்த்தது போதும், எங்களோட கிளம்பு. நீங்க எதுக்காக எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க? சிவா, நீ எங்க இருக்க? சீக்கிரம் வா. ரவுடிங்க வந்து பிரின்ஸ பிடிச்சிட்டாங்க. ஒரு பறவையை கூட கிட்ட வர விட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன நடந்தது? சொல்லுங்க, என்ன நடக்குது? என்ன சொல்றது, நான் பறவைய பக்கத்துல வர விடல. சாதாரண மனுஷனா இருந்தா பரவாயில்ல, இவங்க பெரிய ரவுடி. நான் உங்க கிட்ட பறவைய கிட்ட வர விட மாட்டேன்னு தானே சொன்னேன். யாராவது என் பிரின்ஸ காப்பாத்துங்க. பிரின்ஸ், என்ன காப்பாத்துறவன் வந்துட்டான். ஒழுங்கா பிரின்ஸ விட்டுட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுடுவேன். இல்லனா நீங்க எல்லாரும் அவன் சொன்னதை கேட்டீங்களா? ஒரு சின்ன பையன் நம்மள மிரட்டான். பிரின்ஸ ஒழுங்கா விடலன்னா இவன் நம்மள விட மாட்டானா? இப்போ நான் இந்த பிரின்ஸ விட போறது இல்ல கண்ணா. உன்னால என்ன செய்ய முடியும் பொடி பயல? சிவா, என்னோட பேரு சிவா. பிரின்ஸ் இந்திரா, வேதா சிட்டிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்க மகாராணி கிட்ட போய் நின்னுட்டுருங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். என்ன வேடிக்கை பாக்குறீங்க? அந்த பொடி பையில உடனே பிடிங்க. சிவா, நீ ரொம்ப தைரியசாலியா இருக்கிற. நீ ஒருத்தனா நின்னு இவ்ளோ பெரிய அடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது என்னால நம்பவே முடியல. மகாராணி அவர்களே, அந்த பையன் என்னோட சிசியன் தான்.
நான் தான் சிவாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். வாங்க எங்க ஹோட்டலுக்கு போலாம், வாங்க அங்க நம்ம நிறைய பேசலாம். ஹோட்டல்ல போய் என்ன பேசுவீங்க? நீங்க இங்க கூட ஹேங் அவுட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க வந்து பேசும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனி. ஹேங் அவுட்? சரி வாங்க போய் பார்க்கலாம். உங்க ஹேங் அவுட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். மா நான் போகட்டுமா? தாராளமா போயிட்டு வாப்பா. சிவா உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் நிச்சயம் வராது. நான் பிரின்ஸை சுத்தி டைட் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிடுறேன் மேடம். ஒரு சின்ன பறவை கூட பிரின்ஸ் பக்கத்துல நெருங்காது. ஆமா. எதுக்கு வந்து மானத்தை வாங்குறேன்? ஐயோ கான்ஸ்டபிள், என்னோட ஆள் மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த குயினுக்கு சுத்தமா என் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுதுப்பா. குறுகுறுன்னு அவங்க முகத்தை பாரு, 1000 ஆங்கிரி பேர்டு அவங்க முகத்துல தெரியுது. அவ்வளவு பயங்கரமா பாக்குறாங்கப்பா. சார், உங்க மேல நம்பிக்கை எனக்கே இல்லைன்னு அவங்க எப்படி சார்? என்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட மூஞ்ச காட்ட அசிங்கமா இல்ல? அதுவும் அடி வாங்கி இருக்கிறது ஒரு சின்ன பொடி பையன் கிட்ட. உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்ல. அவனு சின்ன பையன் சொல்லாதீங்க, அவன் கண்டிப்பா சின்ன பையன் கிடையாது. இது மட்டும் அவன் காதுல விழுந்தது, இங்க வந்து நம்மள அடிப்பான். அவன் பேர் சிவா. சிவா, நான் சொல்றத நம்புங்க சார். அவன் அடி எல்லாம் இடி போல விழுது. ஒவ்வொரு அடியும் சும்மா பறந்து பறந்து அடிக்கிறான். அவன் அடிக்கிற அடியில தலைக்கு மேல வாய மூடு. அடி வாங்கின உடனே அவனுக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் ஆயிட்டியா? வேணும்னா அவன் கிட்ட போயிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வர வேண்டியதை. நான் போக்கனா போறியா? ரொம்ப நன்றி சார், பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு முடிஞ்சா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். நில்லுங்க. காமெடியை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? அந்த பிரின்ஸ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சீக்கிரம் போங்க, மறுபடியும் அவனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னோட ஸ்பெஷல் மங்கி மேனை கூட கூட்டிட்டு போங்க. நானும் போயிட்டு வந்துடுறேன் பாஸ். அந்த பிரின்ஸ் இந்தர் மட்டும் என்கிட்ட ஒரு முறை மாட்டிக்கிட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் தான் குயின் கிட்ட என்னால கோடிக்கணக்கில் காசு கேட்க முடியும். வேகம் வேகம், இன்னும் வேகமாட்டுங்க. வேகமா, இன்னும் வேகமா. பிரின்ஸ் இவ்வளவு சிரிச்சு நாம இது வரைக்கும் பார்த்ததே இல்லல்ல. நம்ம அரண்மனையில இவரால எப்படி இவ்வளவு சந்தோஷமா விளையாட முடியும்? அங்க பாத்தியா, சந்தோஷமா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வாவ், இந்த சைக்கிள் தானாவே போயிட்டு இருக்கு. நல்லா புடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இப்ப இது பறக்க போகுது. யூப்பி, யூஹூ, நான் பறந்துகிட்டு இருக்கேன். ஏய், சூப்பரா இருக்குது சைக்கிள். சிவா, யூ ஆர் கிரேட். சொல்லுங்க மகாராணி. இதோ நாங்க வந்துகிட்டே இருக்கோம். பிரின்ஸ், இப்போ வீட்டுக்கு போறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. மகாராணி போன் போட்டு வர சொன்னாங்க. சரிங்க ராம்சிங். சிவா, நான் போய் ஆகணும். நாங்க இங்க ஒரு 2-3 நாள் தங்கலான் இருக்கோம். இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா இங்க வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ ரேவா, ஆதி, யூடி. அப்புறமா பார்க்கலாம். பாய். Oh no. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ரேவா, லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. லட்டு சிங் சார், அவங்க திரும்பவும் பிரின்ஸை கிட்னாப் பண்ணிட்டாங்க. நீங்க உடனே ஹேங் அவுட் ரோட்டுக்கு வாங்க. என்னது? இல்ல 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 இல்ல, மறுபடியும் கிட்னாப்பா? இந்த தடவை என் வேலை போயிடும் போல இருக்க. புடிங்க புடிங்க.